ஹாய் கைஸ், இப்போ எங்கே இருக்கோன்னு பார்த்தீங்கன்னா நாகர்கோவில் பஸ் ஸ்டாண்டில் தான் இருக்கோம். எங்கே போகிறோன்றது போன வீடியோவில் சொல்லியிருப்பேன். போன வீடியோ பார்த்துருந்தீங்கன்னா தெரியும். நாகர்கோவிலேருந்து குலசேகரப்பட்டினம் போகிறோம். அது இந்த வண்டியில் எஃப்பி தூத்துக்குடி எஃப்பி கைஸ், ஃபாஸ்ட் பேசஞ்சர். இங்கே பார்த்தீங்கன்னா எல்லாமே ஃபாஸ்ட் பேசஞ்சர், சூப்பர் ஃபாஸ்ட், பைபாஸ் ரயிலில் இந்த மாதிரி தான் மென்ஷன் பண்ணுவாங்க. இந்த வண்டி டைமிங் என்ன ஏதுன்னு தெரியல, எத்தனை மணிக்கு எடுக்கிறாங்க எத்தனை மணிக்கு போகிறாங்கன்ற ஃபுல் டீட்டெயில்ஸ் சொல்கிறேன். அதே மாதிரி எவ்வளோ நேரத்துக்கு ஒரு வண்டி இருக்குன்னு சொல்கிறேன். வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். இந்த வண்டியை பார்த்திங்கன்னா எல்லாம் தெரிஞ்சிருக்கும். இந்த வண்டியில் எல்லாம் ட்ராவல் பண்ணியிருக்கீங்க. இன்டீரியர் நீட்டாக இருக்குது கைஸ். வண்டி எந்த ஒரு எக்ஸ்ட்ரா ஒர்க்கும் இல்லை, நீட்டாக வச்சுருக்காங்க வண்டி கைஸ். இந்த வண்டி போகிற வழி பார்த்திங்கன்னா நாகர்கோவிலேருந்து 5 கிராமம் வழியாக போகுது. 5 கிராமம், சுசீந்திரம், அப்புறம் வேறு என்ன ஊர் போகுதுன்னு பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு வழியாக தான் போகுது. ஒவ்வொரு குலசேகரப்பட்டினம், அப்புறம் கூனங்குளம். கூனங்குளம் எல்லாத்துக்கும் தெரியும், அணுமின் நிலையம், அந்த வழியாக தான் போகுது. கைஸ் இவர் தான் கைஸ் டிரைவரு. டைம் பார்த்தீங்கன்னா கரெக்டாக 6:50 நாகர்கோவிலேருந்து எடுக்கிறாங்க. டைமிங் கேட்டேன் கைஸ். இங்கேருந்து கரெக்டாக ஒரு 3 மணி நேரம் ஆகும்னு சொன்னாங்க குலசை போக. பஸ்ஸு பார்த்திங்கன்னா ஒரு அரை மணி நேரத்துக்கு ஒரு வண்டி நாகர்கோவில் பஸ் ஸ்டாண்ட்லேருந்து இருக்குமாமா எப்பயுமே. இதுதான் பார்த்தீங்கன்னா பஸ் ஸ்டாண்டு வெளியில் கிளம்பிட்டோம். அண்ணன் ஜாலியாக பேசுகிறாரு கைஸ். கைஸ் நாகர்கோவில் பழைய பஸ் ஸ்டாண்ட், டவுன் பஸ் ஸ்டாண்டுன்னு சொல்லுவாங்க, பழைய பஸ் ஸ்டாண்டுன்னு சொல்லுவாங்க. இங்கே வந்து எவ்வளோ நேரம் நிறுத்துகிறாங்களா இல்லை உடனே கிளம்பிடுமான்னு தெரில, பார்க்கலாம். முன்னே இருந்தது இந்த பஸ்ஸு கிளம்புறது பார்த்திங்கன்னா நாகர்கோவில் வடசேரி பஸ் ஸ்டாண்டுங்க. இப்போ பழைய பஸ் ஸ்டாண்டில் இருக்கோம். ஒரு 2 நிமிஷம் தாங்க நிறுத்தினாங்க. ஆள் இறங்கி ஏறினாங்க, வண்டி எடுத்துருச்சு வழியில். இப்போ டைம் பார்த்திங்கன்னா 5 நிமிஷம் தாங்க. வடசேரியிலேருந்து இங்கே வர்றதுக்கு 5 நிமிஷம் தான். கரெக்டாக 5 நிமிஷத்தில் வந்துட்டார். 50க்கு எடுத்தாங்க, 55க்கு வந்துட்டாங்க. டிரைவர் ஜாலியாக பேசுகிறாங்க. வீடியோ எடுக்கிற ஃப்ரண்டில் கேபின் கேட்டேன், லேடிஸ் சீட்னால அலோவ் பண்ணல. ஃப்ரண்டில் இப்போதைக்கு நம்ம டிஎன்எஸ்டிசியை பொறுத்த வரைக்கும் எங்கேயும் விடுறதில்லை. பட் கேஎஸ்ஆர்டிசிலலாம் ஃப்ரண்டில் விடுறாங்க. டிஎன்எஸ்டிசியில் அந்த ஆப்ஷன் இல்லை. புக் பண்ணாலே சில பஸ்ஸில் என்ன பண்ணுறாங்கன்னா, நீ இந்த சீட்டு புக் பண்ண வேண்டாம், நீங்கள் பின்னாடி புக் பண்ணிக்கிங்க, அந்த மாதிரி சொல்லிடுறாங்க. நமக்கு வீடியோ எடுக்கிறதுக்கு எல்லாம் ரொம்ப கஷ்டம், மன வருத்தத்துக்கு. இதுதான் கைஸ் சிட்டி ஃபுல்லாக நல்லா இருக்கு கைஸ். நாகர்கோவில் ஸ்லாங் பேசுகிறதே ஒரு மலையாளம் கலந்த தமிழில் தான் பேசுகிறாங்க. இன்னும் டிக்கெட் எடுக்கலை. இந்த வண்டியில் எவ்வளோ டிக்கெட்டுன்னு தெரியல. ஃபாஸ்ட் பேசஞ்சர் ஓட்டுறாங்க. இவங்களும் நல்லா வேகமாக ஓட்டுறாங்க. கேரளா டிரைவர்ஸ் மாதிரி தான் ஓட்டுறாங்க. ட்ரைனிங்லாம் அப்படி தான் பண்ணுறாங்க, நல்லா ஓட்டுறாங்க. டிக்கெட் பார்த்தீங்கன்னா ஒரு ஆளுக்கு 75 ரூபா, 2 பேர் போனாலும் 150 ரூபா வருது. குலசேகரப்பட்டினம் கிலோமீட்ரு பார்த்தீங்கன்னா 90 கிலோமீட்டர் பக்கம் வருது கைஸ். நாகர்கோவிலேருந்து வண்டி ஃபுல்லு ஸ்டாண்டிங்கு. ஈசிஆர் தான், இது ஈசிஆர் ரோட்டில் தான் போகிறோம். நம்ம எல்லா ஊரும் போய் தான் போகும் வண்டி. உவரி இந்த மாதிரி எல்லா ஊரும் போகும். 5 கிராமம், உவரி, குலசை, திருச்செந்தூர், அதுக்கப்புறம் தான் தூத்துக்குடி போகுது. இது நார்மல் வண்டி
வண்டி மாதிரி தாங்க ஓட்டுறாங்க. எஃபி மாதிரி அந்த அளவுக்கு ஓட்டல. ஸ்டார்டிங்கில் கொஞ்சம் வேகம் நல்லா ஓட்டினாங்க. இப்போது ஓரளவுக்கு இந்த ரோட்டில் என்ன ஓட்ட முடியுமோ அந்த ஸ்பீடு ஓட்டுறாங்க. அதிகமாகவும் ஸ்பீடு ஓட்டல, ரொம்ப கம்மியாகவும் இல்லாமல் ஓட்டுறாங்க. பகலில் வந்திருந்தால் வியூ நல்லா இருந்திருக்கும். நம்ம ஒரு 45 மினிட்ஸாக பஸ் இல்லை, கேட்டால் ஃபுல் டிராஃபிக் அப்படின்னாங்க. அதனால தான் வந்த உடனே வண்டி எடுத்துட்டாங்க. ஒரு 10 மினிட்ஸ் தான் எடுத்துட்டாங்க. அடுத்த வண்டி பின்னாடி வரவும். ஈவினிங் டைமில் கொஞ்சம் டிராஃபிக்கை பொறுத்து தான் பஸ்ஸு முன்ன பின்ன வரும்னு சொன்னாங்க. பகல் டைமில் 1/2 மணி நேரத்துக்கு ஒரு வண்டி இருக்கும். ஈவினிங் டைமில் மட்டும் கொஞ்சம் டைம் சேஞ்ச் ஆகும். நாகர்கோவிலேருந்து குலசை போகிறதுனா இதே ஈஸியான வழி. குலசையில் என்ன இருக்குதுன்னு பார்த்திங்கன்னா முத்தாரம்மன் கோவில் இருக்குது, ஃபேமஸான கோவில். அங்கே என்னென்னா தசரா நடக்குங்க. மைசூரில் நடக்கிற தசராக்கு ஈக்குவலாக அங்கே நடக்கும் தசரா ஃபங்க்ஷன். ஃபேமஸானது, உலக புகழ் பெற்றது. இப்போ நம்ம குலசை போகிறதுக்கான காரணம் நம்ம ஃப்ரெண்டோட மேரேஜ் ஃபங்க்ஷனுக்கு போகிறோம். அதனால் நம்ம இந்த ரூட் ட்ரை பண்ணுறோம். வாங்க பார்க்கலாம். நைஸ் மலை. நம்ம எங்கே இருக்கோன்னு பார்த்தீங்கன்னா 5 கிராமம். கரெக்டாக டைம் 7:30 மணி. ஒரு 40 நிமிஷம் போனதுக்கு அப்புறம் 5 கிராமம் வந்திருக்கோம். இதுதான் 5 கிராமம் பஸ் ஸ்டாண்ட். இப்போ எங்கே வந்துட்டோம்னு பார்த்தீங்கன்னா கூடங்குளம் வந்துட்டோம். நியூக்ளியர் பிளான்ட் இருக்க ஊர் இதாங்க, கூடங்குளம் நியூக்ளியர் பிளான்ட். நல்லா டெவலப்டான ஏரியா. நமக்கு ரைட் சைடு பார்த்தீங்கன்னா கூடங்குளம் நியூக்ளியர் பிளான்ட் இருக்குது. நம்ம உட்காந்துருக்கிறது லெஃப்ட் சைடு. ஸோ அதெல்லாம் தெரியாது. ஃபாஸ்ட்டாக தானே ஓட்டுறாரு. ஒரு சில இடத்துல ரோடு கொஞ்சம் ரொம்ப மோசமாக இருக்குது. அந்த மாதிரி ரோட்டில் தான் கொஞ்சம் இதாக ஓட்டுறாரு. ரோடு நல்லா இருக்கிற ரோட்லன்னா பிரிச்சுட்டு 80 வராது. சர்ச் பாருங்க, எவ்வளோ பெரிய சர்ச். இந்த சைடு நிறைய சர்ச் இருக்குங்க. இப்படியே போயிடுச்சு. என்ன ஊருன்னு தெரில. நிறைய ஊருக்குள்ள உள்ள போயிட்டு வருதுங்க. ஊரெல்லாம் கேட்குறதுக்கு புதுசாக இருக்குது ஊர் பேர்லாம். இதுக்கு முன்னாடி இந்த ரூட்டில் ஒரு டைம் வந்திருக்கேன், பட் விளாக் எடுத்ததில்லை. இந்த டைம் தான் விளாக் எடுக்கலாம். ஓரி வண்டி காலியாகிடுச்சு. ஸோ கேபின் ரைட் கிடச்சிருச்சு. என்ன வேறு லெவலில் ஆடுறாருங்க. கூட்டப்பனை இப்போ எங்கன்னு பார்த்தீங்கன்னா கூட்டப்பனைங்க.
கைஸ் ஒரு 3 மணி நேரத்துக்கு அப்புறம் ஒரு சின்ன பிரேக் மோட்டலு. நம்ம லைட்டாக டீ மட்டும் சாப்பிட்டு ஃபுட்டு அப்படியே பார்சல் வாங்கிக்கலான்னு கைஸ். தூத்துக்குடி போகிறதுக்கு 5 மணி நேரம் ஆகுமா? 5 மணி நேரத்துலேருந்து 5.5 மணி நேரம் ஆகுமா வண்டி? நல்ல ஸ்பீடு தான் ஓட்டுறாங்க, ஆனால் வண்டி போகுது. பட்டு போக வேண்டிய இடத்துக்கு வேகமாக போக மாட்டேங்குது கைஸ். ஒரு 20 நிமிஷம் மோட்டல் முடிஞ்சு கிளம்ப போகிறோம். இவர் தான் டிரைவரு. ஃபோட்டோ எடுக்க கூப்பிட்டேன், வேண்டான்ட்டார். ரொம்ப கைண்டாக பேசுகிறாரு. படம் எடுத்துருக்கீங்க. மணப்பாடு வந்துட்டோம். டைம் பார்த்தீங்கன்னா 9:10 சாரி 10:10. பகலில் வந்தால் மணப்பாடு செம்மையாக இருக்கும் கைஸ். இது ஒரு டூரிஸ்ட் அட்ராசிட்டி பெரிய பிளேஸு. கைஸ் ஃபைனலி நம்ம குலசை வந்துட்டோம். குலசேகரப்பட்டினம். ஒரு இப்போ ரைட்டில் கட் ஆயிரும். ஒரு 3 கிலோமீட்டர் இங்கேருந்து. டைம் பார்த்தீங்கன்னா 10:15. 6:50 எடுத்து 10:15 ஆயிடுச்சுங்க. நல்லா தான் ஓட்டினார். பட் எவ்வளோ டைம் எல்லா ஊருக்குள்ளேயும் போயிட்டே வர்றதே டைம் ஆயிடுது. ரோடும் அந்தளவுக்கு ஒரு சில இடத்துல நல்லாயிருக்கு, ஒரு சில இடத்துல மோசமாக இருக்குது. ஆனால் டிரைவிங் சூப்பராக டிரைவிங் பண்ணார். ஓகே கைஸ், அடுத்த வீடியோவில் பார்ப்போம். அன்டில் பாய் கைஸ். வந்து இறங்கிட்டோம் குலசையில். வண்டி கிளம்பிடுச்சு.